ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி கொள்ளு ரசம் தான் செய்ய போகிறோம். டக்குன்னு ஒரு கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். கொள்ளு வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வெந்தயம், 4 காஞ்ச மிளகா, இல்லை 3, உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா ஒரு 3 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் இது என்னது புளி வந்து ஒரு கைப்பிடி அளவு, உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, அப்புறம் வந்துட்டு தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கேன். நீங்கள் கம்மியாக வந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க இதுக்கு. ஃபாஸ்ட்டாக நம்ம இப்போ வந்து அரைக்க போகிறது வந்து எதுனா கொள்ளு, இதை ஃபுல்லாக அரைக்க போகிறோம். கொள்ளு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாவை நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு, கூட வந்து இது இந்த பூண்டையும் அப்புறம் வந்து கருவேப்பிலையும் போட்டு நெக்ஸ்ட் ஒரு ஸ்பின் பண்ணி எடுத்து ரசம் செய்ய வேண்டியது தான். ஈஸிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். கொள்ளு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி ரொம்ப விடாமல் கோல்டு இருந்துகிட்டே இருக்குன்னா அது உடம்பு சூட்டை கொடுக்கும், அது நம்ம கொள்ளு ரசம் குடித்தா. ஸோ அதனால் இது நிறைய பெனிஃபிட்ஸ், ரொம்ப பெனிஃபிட் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இது சரி பண்ணுறது பார்க்கலாங்களா? பாருங்கள், நல்லா நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். கொள்ளு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து இது என்னது மிளகு எல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்த பூண்டும் அப்புறம் இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டு நம்ம இதையும் ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னு, அவ்வளோதான். ரொம்பலாம் இது பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு ஸ்பின் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி, புளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் அதிலேயே போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த அரைச்ச இது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி தான் வரும். ஏன்னா நம்ம கொள்ளு போட தொட்டு கொஞ்சம் நிறைய தான் வரும். அது நல்லா அதை ஊறி நல்ல ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். இது தாளிப்புக்கு இது நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு காய் நல்லா சூடு ஏறினோன்னே இதெல்லாம் போட்டுக்கோங்க. பாருங்கள், அதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் இந்த இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோம். இந்த மிக்சர் ஃபுல்லாக இதில் போட்டுக்கோம். போட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம கொள்ளை ரோஸ்ட் பண்ணவே இல்லை, அதனால கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஸ்லோவில் வச்சே வதக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சு வதக்காதீங்க. சும்மா ஒரு 2 வதக்கு தான் வதக்கி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், நான் 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனாக இருக்கிறது தான் நான் 2 ஸ்பூன் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ தூக்கி இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளி தண்ணியை இதை இதை ஃபுல்லாக இதில் ஊற்றிடும். முடிஞ்சு போச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் கொதி வர மாதிரி இது நுர தள்ளி வரும்போது இதை இது பண்ணிட வேண்டியதுதாங்க. இவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக ஒரு கொள்ளு ரசம். கொள்ளு ரொம்ப உடம்புக்கு அது வயிற்றில் இருக்க அந்த கெட்ட கொழுப்பை ஃபுல்லாக அப்படியே வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கு வெயிட்டும் நல்ல லாஸ் ஆகும். இப்போ வீக்லி ஒன்ஸ் ஒரு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க. கொள்ளு ஊற வச்சு கொள்ளு தண்ணியை குடிங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இல்லை நம்மளுக்கு இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் இது பண்ணிடும். சரி, கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா நுரைச்சி மேலே வரும்போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம், நல்லா நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் நல்ல பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் எப்போவுமே ஒரு கொத்து போடுவேன் இறக்கும் போது. இதை நல்லா கிளறி விட்டு கொதிக்கக்கூடாது, ரசம் நல்லா பொங்கி வரணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரசம்? இந்த அளவில் இருக்குது. ரொம்ப உடம்புக்குனா ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. நீங்கள் சும்மா ரசம் வைக்கிறது கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நானே வீடியோ எடுக்கிறதோட்டு கொஞ்சம் ஷேக் ஆகும், மாற்றி ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் செஞ்சிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் இதாகும், பார்த்துக்கோங்க. அப்படியே பாருங்கள், இப்போ நல்லா ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொள்ளு ரசம் ரெடி. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.
பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.